அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோட ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஈவினிங்ஸ் எப்பயுமே ஹெனா கிளாஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கும் அதே மாதிரி ஹெனா மாஸ்டர் கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட் ஒன்று வந்துக்கிறாங்க. அவங்களோட ஒர்க் தான் இப்போ போயிட்டு கொண்டிருக்குது. ஏன்னா ஹெனா மாஸ்டர் கிளாஸில் ஆன்லைன் பேட்ச் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் 16 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் யார் சரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் பேசிக்லேருந்து பிரைடல் மட்டும் படிப்பீங்க வித் ஆல் தி டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். நீங்கள் ஹெனாவே போட தெரியாத பிகினர் இருந்தால் உங்களுக்கு ஹெனாக்கான பிடிக்கிறதுலேருந்து நாங்கள் சொல்லித்தருவோம். கிளாஸுக்கு எல்லாருக்குமே ஜாயின் பண்ணலும், உங்களுக்கு ஹெனா நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலும், அதே மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒரு பிகினர்னு சொன்னாலும் ஜாயின் பண்ணலும். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பட் லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் அவைலபிள். ஸோ மறக்காமல் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். வி ஆர் ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்னால் மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வி ஆர் ரெடி டு கொலாபரேட் வித் யூ. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஈவினிங் டைம். ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்கெல்லாம் போல். இவ்வளோ நாளும் வெயில் அடிச்சுட்டு இப்போ கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. இந்த கிளைமேட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக் கொண்டு எப்படியுமே கேட்கும். அது மாதிரி தான் இன்றைக்கும் என்ன சரி ஒரு ஸ்பைசியான ஈவினிங் ஸ்நாக் செய்ய தான் நான் வந்துக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் எக் சீஸ் பால்ஸ். இதுக்கு மிச்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்ல. ஒரு பொட்டேட்டோவும் 2 எக்ஸும் இருந்தால் போதும். இதுக்கு இந்த சீஸ் பால் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஆனால் சுத்தமாக சரி வந்ததே இல்லை. எல்லாமே உடஞ்சி போய்ட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த சீஸ் பாலை ட்ரையே பண்ணக்கூடாது, சரி வராதுன்னு சொல்லி டிசைட் பண்ணியே வச்சுருந்தேன். ஆனால் அந்த ரீல்ஸில் இதை பார்த்துட்டு ஓகே இது செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு எக்ஸையும் பொட்டேட்டோவையும் பாயில் பண்ணணும். நான் குயிக்காக பாயில் பண்ணணும்னால ப்ரெஷர் குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கொண்டேன். இந்த கிளைமேட்டுக்கு டெஃபினட்டாக நல்லா தூங்கித்தான். பட் ஏதோ கிளாஸ் செய்கிறனால ஈவினிங்க்கு கொஞ்சம் ஆக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் ஈடுபடுது. இந்த மாதிரி கிளைமேட் டைமுக்கு நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கும் ஃபாலோ பண்ணலும். மிச்ச நாளைக்கு போகிறோம் இவ்வளோ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகினே கூலாக விண்டியாக அப்படி இருந்துச்சு. இப்போ டைம் ஒரு 5 o'clock மாதிரி தான் ஆகிக்கும். கிளைமேட் இவ்வளோ டல் ஆகிக்கிறனால குயிக்காகவே டார்க் ஆகின மாதிரி இருக்குது. ப்ரெஷர் குக்கரில் குக்காவை காட்டியும் நான் கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்க்க உட்காந்தேன். அதோட விசில் பேத்துருச்சு. ஒரு நல்ல மூவி போயிட்டு கொண்டு இருந்துச்சு. பட் பார்க்க கிடைக்கல. என்னோடய பொட்டேட்டோவும் எக்ஸும் வந்து நல்லா குக் ஆகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணிக்கிற போகிறேன். நார்மலாக நாங்கள் கட்லெட் செய்வோம் அதே ப்ரொசீஜர் தான். ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இல்லை. பட் அதுலுக்கும் நாங்கள் சீஸ் ஸ்டஃப் பண்ண போகிறோம் அவ்வளோதான். அனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி கட் பண்ணக்குள்ளே நல்லாவே குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ உனக்கு கட்லெட் வந்து பிரேக் ஆகாது. ஸ்பைஸி ஆகிக்கிறதுனால நான் 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கொடுறேன். எங்களோட பொட்டேட்டோ அண்ட் எக் வந்து நல்லா பாயில் ஆகிருச்சு. இப்போ இதெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பீல் பண்ணி கொண்ட பொட்டேட்டோவை ஒரு ஸ்மாஷரால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுக்கிற அனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கே நான் இந்த பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். எக் ஆட் பண்ணுற சிஸ்டம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அது ஒர்க் ஆகுது, கரெக்டாக செஞ்சான்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கரெக்டாக கிரேட் ஆகின துண்டிக்குது. சாஃப்டாக கிரேட் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி கிரேட் ஆகுது. கொஞ்சம் ஹாஷாக கிரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கிரேட் ஆகுது. கிரேட் ஆகிறதுக்கு விட அது வந்து உடஞ்சி வந்துடுதுன்னு தான் சொல்லணும். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணக்குள்ளே அதெல்லாம் ஸ்மாஷ் ஆகிடும். நாங்கள் கிரேட் பண்ணின எக்ஸையும் இந்த பொட்டேட்டோவோடே ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கே எங்களுக்கு தேவையான ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட், டர்மரிக் தான் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கொண்டேன். உங்களுக்கு வேறு என்னமான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கிறேலும். ஆட் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி வருதுன்னா கன்சிஸ்டன்சி ஓகே. இது நான் வீட்டில் செஞ்ச பிரெட் கிராம்ஸ். அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி அதே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சீஸ் பால்ஸுக்கு சீஸ் இல்லாமையா, ஸோ மொசரல்லா சீஸு இந்த மாதிரி ஸ்குவாஸாக நான் வந்து கட் பண்ணிக்கொண்டேன். இதுக்கு மொதயும் நான் சீஸ் பால்ஸ் செஞ்சு எனக்கு சரி வரலைன்னு நான் சொன்னேன். அதுக்கு ரீசன் வந்து நான் குட்டியாக பால்ஸை வந்து பிடிச்சிட்டேன். அட் த சேம் டைம்ஸ் கொஞ்சம் பெரிய துண்டு சீஸும் வச்சுட்டேன். இந்த தடவை கொஞ்சம் பெரிய பால்ஸாகவும் சீஸை வந்து கொஞ்சம் சின்னதாகவும் தான் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். லாஸ்ட் டைம் செஞ்ச எல்லாமே ஒன்று கூட வந்து கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகி வரலை. அதனால இந்த தடவை ஒன்று ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி பார்ப்போம்ன்ற ஐடியாவில் தான் இருந்தேன்.
லாஸ்ட் டைம் செஞ்சதுல ஒரு கட்லட் கூட உடையாம வரல. எல்லாமே உடைஞ்சு சீஸ் எல்லாமே வெளிய வந்துருச்சு. இந்த தடக்க இத கோட் பண்றதுக்கு நான் வந்து ஃப்ளார தான் நல்லா திக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் லேயர்ல நல்லா பிரெட் கிரம்ஸால நல்லா கோட் பண்ணிட்டு, செகண்டா மறுவா ஃப்ளார்ல கோட் பண்ணி, மறுவா பிரெட் கிரம்ஸ்ல தான் கோட் பண்ண போறேன். லாஸ்ட் டைம் ஏன் உடைஞ்சிச்சுன்னா, மேபி சின்னதா செஞ்சனாலயோ தெரியா, அவங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கரெக்ட் மெத்தட் உடையாம வாரத்துக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா ஆயிக்கும். எனக்கும் யூஸ்ஃபுல்லா ஆயிக்கும். இந்த தடக்கா சரி வருமா, சரி வராதான்ற டவுட்ல ஃபர்ஸ்ட்ல ஒண்ட மட்டும் பிரெட் கிரம்ஸ்ல வந்து கோட் பண்ணி எடுப்போம்னு தான் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு பெர்ஃபெக்ட்டான பால் வந்துச்சு. இதோட இன்னொரு பேன்ல நல்லா ஆயில ஹீட் பண்ணிக்குருவோம். எங்களோட சீஸ் பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்றதுக்கு. டவுட்ல இருந்தனால ஒண்ட தான் ஃப்ரை பண்றதுக்கு போட்டேன். அது வந்து உடையல. கரெக்ட்டா வந்துச்சு. அத ஃப்ரை பண்ணி எடுத்தோனே கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு கிராக் போயிட்டு இருந்துச்சு. அதர் தேன் தட் சீஸோ எதுவுமே வெளிய வரல. அதுக்கப்புறம் மத்தது எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கொண்டேன். கரெக்ட்டா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒருவேள ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சரி வரலாட்டி, மறுவ இன்னொருக்கா ட்ரை பண்ண இடத்துல பிழை இல்லன்ற இதுக்கு தான் போல. ஏன்டா டெஃபினிட்டா ஃபர்ஸ்ட் டைம் விட்ட மிஸ்டேக்க நாங்க செகண்ட் டைம் விட மாட்டோம். அதையும் நல்லா யோசிச்சு பார்த்து தான் செய்வோம். இதில லைட்டா 1, 2 வந்து கிராக் ஆயிடுச்சு. பட் அதர் தேன் தட் உள்ளுக்கு இந்த எதுவும் வெளிய வரல. அப்படின்னா சீஸ் ஒண்ணும் வெளிய வந்திக்கல. இதெல்லாம் ஃப்ரை ஆகுற கேப்ல நான் வந்து இன்னைக்கு ஜிஞ்சர் காஃபி ஊத்த போறேன். இந்த கிளைமேட்டுக்கு இன்னைக்கு டீக்கு விட பிளெயின் காஃபி நல்லாயிருக்கும்னு இன்னைக்கு நாங்க பிளெயின் காஃபி தான் ரெடி பண்ண போறேன். யாருக்கெல்லாம் இந்த பிளெயின் காஃபி பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத வந்து ஊத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஊத்தினா வந்து நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். எங்களோட காஃபி ரெடி. அதோட எங்களோட எக் சீஸ் பால்ஸும் ரெடி. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா டார்க்காவே டே டைம்லயே லைட்ஸ் ஆன் பண்ற மாதிரி தான் இருக்கு கிளைமேட். இப்ப டைம் வந்து 5:45 தான். நல்லாவே டார்க் ஆவினமா இருக்கு. எங்களோட சீஸ் பால்ஸ டேஸ்ட் பார்க்குற டைம். ஏன்ட சீஸ் பால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கும் சரி வந்திருக்குன்னா, நீங்க யூஸ் பண்ண டிப்ஸ் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு மாதிரியே கமெண்ட் செக்ஷன பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மல் கட்லட் அதுவே டேஸ்ட் தான். அடிஷனலா நாங்க எக் ஆட் பண்ணிக்கிறது தான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். நான் நிறைய சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணாதனால ஒரு குட்டி சீஸ் பூல் தான் இருந்துச்சு. இதுக்கு விட கொஞ்சம் பெருசா ஸ்டஃப் பண்ணியிருந்தா ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் சீஸியா இருந்திருக்குமேக்கும். லாஸ்ட் டைம் எல்லாமே பிரேக் ஆகி சரி வராதனால நான் இந்த தடக்க நிறைய பெரிய துணுண்டு ஸ்டஃப் பண்ணல. அதோட கொஞ்ச நேரத்துல அப்படியே கம்ப்ளீட்டா டார்க் ஆகிருச்சு. ஸோ சீஸ் பால்ஸ் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணி டிசைட் பண்ணிட்டு, இப்ப இனி என்ன ஹெனா ஒர்க் தான். நாளைக்கு எனக்கு ஹெனா ஆர்டர்ஸ் இருக்குது. அதுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு தான் ஹெனா கார்ன்ஸ் ரெடி பண்ணுறேன். கார்ன்ஸை ரெடி பண்ணினா எங்களுக்கு ஈஸியாக வந்து நாளைக்கு ஃபில் பண்ணி குறையலும். என்கிட்ட ஹெனா கார்ன்ஸ் ரீசெல்லிங் பர்பஸ்க்கு மேய்க்குது. அதெல்லாம் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு, நான் வந்து இன்றைக்கி ஏர்லியாகவே டின்னர் எடுத்துட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். ஏர்லியாக டின்னர் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஹெனா ஒன்று போட தான் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் எப்பயுமே நைட்டுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் போடுறதுக்கு. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து கண்டினியூவாக போட இல்லாததுனால. எங்கள் வீட்டில் எல்லோரும் டிவி பார்த்து கொண்டிருந்தாங்க. டிவியில் ஒரு நல்ல ஃபில்ம் பேட்டி கொண்டு இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே பார்த்துக்கொண்டே என் ஹெனா ஒர்க்கை வந்து நான் கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தேன். எல்லாரும் தூங்க போனதுக்கு பொறவு போட்டால் போரிங் ஆயிக்கும். ஸோ எல்லோரும் முழிச்சிக்கக்குள்ளே போட்டால் எல்லாரோடையும் பேசி பேசி போடக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங் ஆயிக்கும். அதோட என் ஹெனாவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாம்க்கு டிசைன் போட்டு மிச்ச நாள். ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணினேன். டிப்ஸ் எல்லாம் கலர் பண்ணும் போதே நான் வந்து இந்த வீடியோ கிளிப் எடுத்து வச்சுருந்தேன். டிப்ஸ் எல்லாம் கலர் பண்ண போகிறோம் ஒரு கிளிப் எடுத்தேன். அதுதான் இந்த கிளிப். Alhamdulillah, just like that, and the evening vlog came to an end. Hope you all enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.